ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த நாளில் உங்களுடைய சிலுவையின் பாடுகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் பேசின உங்கள் வார்த்தைகளை நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் இந்த 6வது வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். இந்த வார்த்தை சிலுவையில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏற்பட்ட பாடுகள் நிமித்தமாக களைப்பின் வார்த்தை அல்ல, இது வேதனையின் வெளிப்பாடும் அல்ல, இது வெற்றியின் வார்த்தையாய் காணப்படுகிறது. ஏனென்றால் பிதா கொடுத்த வேலையை அவர் வெற்றிகரமாய் முடித்து கொடுத்தார். ஆகவே இது வெற்றியின் வார்த்தையாய் காணப்படுகிறது. பிதாவின் சித்தத்தை முழுமையாக முடித்ததின் சந்தோஷத்தின் நிமித்தமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறினார், முடிந்தது என்று. இந்த மனிதன் உருவாக்கப்பட்டது 6ஆம் நாளில். அதே போன்று மனிதனிடம் பேசின ஒரு காரியம் இந்த 6ஆம் வார்த்தை. எப்படி என்றால், உனக்காக நான் எல்லா காரியம் நான் செஞ்சு முடிச்சிட்டேன், உன்னுடைய பாவத்திலிருந்து நான் மீட்டு எடுத்துட்டேன், நீ இனி பரலோகத்துக்கு பிதாவின் மடியில் நீ அமரப்போற காலம் வந்துவிட்டது என்று சொல்லி ஆனந்த களிப்பாய் சொன்னார். ஆகவே இந்த முடிந்தது என்ற வார்த்தை நிறைவேறின வார்த்தையாய் காணப்படுகிறது. ஏசாயா முதல் மீகா வரைக்கும் நம்ம படிச்சு பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவ குறித்து 300 தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 300 தீர்க்க தரிசனங்களும் இந்த முடிந்தது என்ற ஒரு வார்த்தை முடியும் வரைக்கும் நிறைவேறினதாய் காணப்படுகிறது. அது வரைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு பல்வேறு போராட்டங்கள், அவர் வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது உபவாசம் இருந்தார். அப்பொழுது பிசாசின் சோதனை ஆரம்பிச்சது. ஆனால் அவர் பிறப்பின் போதே அரசர் எல்லா அவர் வயது உள்ள குழந்தைகள்லாம் கொல்லணும்னு ஒரு சட்டம் ஏற்றினார். அதிலிருந்து இயேசு சிலுவையில் மரிக்கிற வரைக்கும் பிசாசு பல்விதமான போராட்டங்கள் தந்திரங்களை பயன்படுத்தினான். ஏனென்றால் சிலுவையில் அவர் ஜெயித்தார் என்றால் மனிதர்கள் அவனுடைய திட்டத்திற்கோ அவனுடைய பாவத்துக்கு உட்பட்டோ நரகத்திற்கு போக முடியாது என்பதனால் பல்வேறு காரியங்களை பிசாசு ஏற்படுத்தினான். ஆனாலும் ஆண்டவர் சிலுவையில் பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும். யோவான் 4ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்க, யோவான் 4:34 கூட நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இவ்வாறு சொல்கிறது, பிதாவின் சித்தத்தை செய்வது என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே பிதாவின் சித்தம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதர் கூட நரகத்திற்கு போயிடக்கூடாது பாவத்தின் நிமித்தமாக. ஆகவே எல்லா மனிதர்களும் மீட்கப்பட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு பரலோகம் வர வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாய் இருந்தது. ஆகவே தான் இவ்வாறு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அனைத்து பாடுகளையும் சகித்தார். கள்வர்கள் மத்தியில் இருக்கும் பொழுதும் சரி, தனக்கு பிரியமான சீடர்கள் இருக்கும் போதும் சரி, கர்த்தர் ஒரே காரியத்தை மையப்படுத்தி தான் இருந்தார், பிதாவின் சித்தம் செய்ய வேண்டும் என்று. ஆகவே தான் அவர் அந்த காடியை கூட வாங்கி குடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே அந்த வேதனைகளை அவர் ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் அந்த காடியெல்லாம் வாங்கி குடிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வேதனைகள் மறந்து போயிடும்ன்றதுக்காக தான். ஆனால் எல்லாமே செஞ்சு முடித்த பிறகுதான் அவர் அந்த காடியை ருசி பார்த்தார். அப்படி என்ன முடித்தார் என்ற 3 காரியத்தை முடித்தவராய் காணப்படுகிறார். பிதாவின் சித்தத்தை முடித்தார், நம்மளுடைய பாடுகளை முடித்து வெற்றிகரமாய் நம்மை பரலோகத்திற்கு அழைத்து செல்லும் காரியத்தை சிலுவையில் முடித்தார். பிசாசினுடைய சரித்திரம், பிசாசினுடைய தந்திரங்கள் எல்லாம் முடிக்கப்பட்டது இந்த சிலுவையில். ஆகவே இந்த முடிந்தது என்ற வார்த்தையின் ஒரு மைய நோக்கம், பாவ மன்னிப்பின் முழு கிரியத்தை அவர் நமக்கு கொடுத்தார். பிதாவின் திட்டத்தையும் முழுமையாய் செயல்படுத்தினார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடும் பொழுது சொல்லப்பட்ட 25 சிலுவையின் பாடுகளை குறித்து சொல்லப்பட்ட 25 முக்கிய தீர்க்க தரிசனங்களும் அன்று நிறைவேறியது. மனிதர்களுக்கு பல்வேறு வியாதிகள் எல்லாம் ஏற்படுகிறது. அந்த வியாதிகளுக்கெல்லாம் அவருடைய காயத்தினாலும் தழும்புகளினாலும் மருந்தாய் மாற்றப்பட்டது. இதையும் கர்த்தர் சிலுவையில் முடித்துக் கொடுத்தார். மேலும் இந்த முடிந்தது என்ற வார்த்தையின் மைய காரணம் என்னவென்றால், பிசாசுடைய திட்டங்கள் வீழ்ச்சி அடையப்பட்டது. பாவம் மரணத்தை கொண்டு வரும். இந்த மரணம் கொண்டு வந்தால் மனிதன் வீழ்ச்சி அடைவான். ஆகவே அவன் ரட்சிப்பு அடைய முடியாது. ஆனால் இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் ஒரு ரத்தம் தேவைப்பட வேண்டும். ஆகவே பழைய ஏற்பாட்டில் மிருகங்களை பலி கொடுத்து பாவத்தின் நிவாரணத்தை எடுத்துக்கொள்வார்கள். இது நிழலாட்டமாய் காணப்பட்டது. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் பலியாகும் போது நிஜமாய் மாற்றப்பட்டது. அவருடைய இரத்தத்தினால், இந்த பாவத்தின் காரணத்தினால் மனிதன் பாவத்தின் வீழ்ச்சியிலிருந்து மீட்கப்படுகிறான், ரட்சிப்பை பெறப்பட்டது. ஆகவே இந்த முடிந்தது என்ற காரியத்தில் ரட்சிப்பு காணப்பட்டது, பிசாசின் வீழ்ச்சி காணப்பட்டது, நம்மளுக்கு ஆரோக்கியத்தை உண்டாக்குற காரியங்கள் காணப்பட்டது. இவ்வாறு அவர் முடிந்தது என்று இந்த சொன்ன காரியங்களை, இவ்வாறு காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. மேலும்
மனிதருடைய துன்புறுத்தல்கள், சிலுவையில் பாடுபடும் போது அவர் கெட்செமேன் தோட்டத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் சிலுவையில் அவர் மரிக்கிற வரைக்கும் நிறைய பாடுகளை பார்த்தார். அவர் முழுமையாய் தேவகுமாரனாய் காணப்பட்டாலும் முழுமையாய் பாடுகள் ஏற்றது மனிதனாய் தான் அவர் ஏற்றுக்கொண்டார். அப்படி அவர் மனிதனாய் துன்புறுத்தப்பட்டார். ஏனென்றால் அந்த வேதனைகளாம் அவர் ஏற்கும் போது நம்மளுக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் வரும் பொழுது அதிலிருந்து நாம் வெற்றி பெற முடியும் என்பதற்காகவே அதை சகித்துக் கொண்டார். இவ்வாறு சொல்லப்படுகிறது. நிறைவேறப்பட்டது. எப்படி நிறைவேறப்பட்டது? இந்த முடிந்தது என்ற காரியத்தில் பார்த்தோம் என்றால் 1 தீமோத்தேயு 1:5 பாவிகளை ரட்சிக்கவே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். லூக்கா சுவிசேஷம் 19:10 இவ்வாறு சொல்கிறது. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். யோவான் சுவிசேஷம் 1:29 சொல்லுகிறது. நம்மளுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இப்படி பல்வேறு வார்த்தைகள் இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்டுகிறது. இந்த வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறப்பட்டது. ஆரம்பத்தில் சொன்னபடி 300 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறப்பட்டது. சிலுவையில் 25 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்றப்பட்டது. ஒரு ஓட்டப்பந்தய வீரன் தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கும் பொழுது, நான் அந்த ஓட்டத்தை முடித்து விட்டேன், இட் ஹாஸ் பீன் ஃபினிஷ்ட் என்று சொல்லுவான். முழு கிரயத்தை கொடுத்து விட்டார்கள் என்றால் எப்படி என்றால், உதாரணத்திற்கு ஒரு மனிதன் கடன் வாங்கினான் என்றால் அந்த கடனை வட்டியும் அசலமாய் அடைக்கும் பொழுது பெய்டு என்று சொல்லி ஒரு முத்திரை வைப்பார்கள். அது முழு கிரயம். ஆகவே இந்த முடிந்தது என்ற வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்துவும் தனக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் முழுமையாக வெற்றி பெற்றது நிமித்தமாக முடிந்தது என்று சொன்னார். நம்மளுடைய பாவத்துக்கு அவர் ரத்தத்தை நிவர்த்தியாக கொடுத்து பாவ நிவர்த்தி செய்து முழு கிரியத்தை அவர் நமக்காக கொடுத்தார். ஆகவே இந்த நாளிலிருந்து முடிந்தது என்ற வார்த்தை வெற்றியின் வார்த்தையை காணப்படுகிறது, ஆனந்த வார்த்தையை காணப்படுகிறது. இவர் சத்தமாய் கூறின காரியம், பிதா சொன்ன எல்லா வேலைகளையும் அவர் சித்தத்தை நான் செய்து முடித்தேன், பிதாவுக்கும் மனிதருக்கும் ஏற்பட்ட இந்த பிரிவினையை நான் மீட்டெடுத்தேன், மனிதர்களை பிதாவின் சித்தத்தின்படி பரலோகத்திற்கு அழைத்து வர எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்து முடித்தேன் என்று சொல்லி சிலுவையில் அவர் மகிழ்வாய் சொன்ன வார்த்தை தான் முடிந்தது என்று. கண்களை மூடி ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த நாளில் நீங்கள் சிலுவையில் முடித்த காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய மீறுதல் நிமித்தமாக நீங்கள் அடிக்கப்பட்டீங்க, காயப்பட்டீங்க தகப்பனே. ஆனாலும் ஆண்டவரே, உங்களுடைய நோக்கம் நாங்கள் பரலோகம் வருவது மட்டும்தான் ஆண்டவரே. அதற்காக நீங்கள் உங்கள் சிலுவையில் மரித்து ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டெடுத்தீங்க. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களை போன்ற ஆண்டவரே முழுமையாய் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற முடியினாலும் உங்க பலத்தினாலும் ஆவியான ஒத்தாசினாலும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தையும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பையும் ஆண்டவரே முழுமையாய் செய்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதுபடி ஆண்டவரே, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவரே காரியத்தையும் ஊழியத்தை செய்து முடிக்க கிருபை செய்யுங்க. பரலோகத்துக்கு வரும்பொழுது ஆண்டவரே, இதை பார்க்கிற மனிதர்களையும் நபர்களையும் விசுவாசிகள் எங்களையும் உண்மையில ஊழியக்காரனே, உத்தம ஊழியக்காரன் அழைக்கும்படி ஆண்டவரே நாங்கள் எங்கள் ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்க கிருபை செய்யுங்கப்பா. நீங்க அப்படி செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.